நம்ம தமிழ்நாடு அமைச்சரவையில் ஒரு அமைச்சர் இருக்கிறார். அவர் ஊராட்சி துறை அமைச்சர்னு நினைக்கிறேன். அவர் இந்த தேர்தலுக்கு முன்னாடி அவர் ஒரு ரசிகராக இருந்திருப்பார்ல, அவங்க கூடவே சுத்திட்டு இருந்திருந்தாரு, அந்த நடிகர் கூடவே. இப்ப அவர் முதலமைச்சர், இப்பவும் அமைச்சரவையில் கூட தான் சுத்துறாரு. அப்போ என்ன சொல்லுவாரு, அவரை ஈட்டுன்னு போறதா என் வேலை அப்படின்னு சொல்லியிருப்பார். ஒரு புது வார்த்தை பேசியிருப்பார். அடுத்து எம்பளத்தின்லாம் பேசியிருப்பார். இப்போ 2 புது வார்த்தைகளை பேசியிருக்காரு. நக்கல் அடிக்கிறதா நீங்க நினைக்க கூடாது, நக்கல் எல்லாம் அடிக்கல. எல்லாருக்குமே தவறுகள் வரும். ஆனா எந்த மாநிலத்தில் அமைச்சரா இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும்ல, ரொம்ப பேர் இருக்காங்க. இருந்தாலும் இவரை முக்கியமா சொல்லணும். அந்த காணொலியை பாருங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மானை வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன மானை வணக்கிறமா? என்ன மானை வளர்க்க சொல்றாரு போல இருக்கு. நீங்க தப்பா நினைச்சுறாங்க. மாலை வணக்கம் கிடையாது, மானை வளர்க்கணும். உங்கடா உங்க மாலை வணக்கணும் எம்பளத்தையும். தமிழ்நாடு உங்களாலேயே நாசமாக போகுது. ஆங்கில வழி கல்வியை கொண்டு புகுத்தி தமிழும் இல்லை ஆங்கிலமும் இல்லை, டங்கிலீஷில் பேசிட்டு இருக்கிறாங்க, டங்கிலீஷில் எழுதிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்க அமைச்சருங்களுக்கு தமிழும் சரியா தெரியல, ஆங்கிலமும் தெரியல, என்னெல்லாமோ செஞ்சிட்டு இருக்கிறாங்க. எதுவும் யோசிக்காம ஒரு கூட்டம் ஆட்சியை கையில கொடுத்துட்டு அவனுங்க திராவிடத்தை வச்சு தமிழை அழிச்சாங்க, இவங்க தற்கூரிகளை வச்சு அடிக்கிறாங்க. ரெண்டுக்கும் வேற என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் இல்லை, விளங்கிடும்.